டைரக்டர் அதெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் நல்லா தான் நடிப்போம். ஆனா மக்கள் பாக்குறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்கல்ல. என்ன போதையிலயா இருக்கா அப்பா உன்னை ஏன்டா போதை போட்டிருக்கேன்னு கேக்குறதுக்கு நம்ம நீ இப்போ இன்டர்வியூ கொடுக்குற குடும்பத்துல பிரச்சனை உண்டாகிறதுக்கு நீ வந்து குத்துனுக்குற தெரியுதா உனக்கு? இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை திருடி வச்சுக்கிட்டு பாருங்க. இந்த கேமரா எடுக்கிறாரு அந்த தம்பி எங்க அக்கா பையன். இது ஆயிட்டு 4 வாட்டி சொல்லிட்டேன். மொத்தத்துல நாங்க பரம்பரையா இங்க ஒர்க் பண்றோமா. இப்ப நீ என்ன பண்ணுங்க, இதை விட்டுருங்க. அவங்க அக்கா பையனை பத்தி 2 கேள்வி கேளு. ஹாய் மூன் டிவி வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமானியம் படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல 3 பேர் வந்திருக்கிறாங்க. வினோத் அவர்கள், தீபாக்கா, ஷாம் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்ன டிவி? மூன் டிவியா? மூன் டிவிங்க. ஒரு டிவினாலே அக்கா பயங்கரமா பெருசா பண்ணும். 3 டிவியை ஒரே இடத்துல வச்சிருக்கீங்க. அக்கா இன்னைக்கு பிரிக்குமே. 3 டிவி இல்லடா, மூன் டிவி நிலா. ஆமா, ஏன் எனக்கு தெரிய கூடாதா? ஏன் கேள், அவங்களுக்கு டிவிக்கும் நெருக்கமான பந்தம் இருக்குடா. மொத்தத்துல இன்னைக்கு நம்ம சாமானியனை பத்தி பேச போறது இல்ல. சாமானியனை தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்க 2 பேருடைய காம்போ நல்லா இருக்குது, அவர் மட்டும் தனியா விட்டுட்டீங்க பாவம். இவரு யார் தெரியுதா? தம்பி வந்து ரொம்ப நல்ல ஒரு நடிகன். அவனுக்கான ஒரு அடையாளம் இன்னும் கிடைக்கல அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா தம்பி நம்ம வந்து ஒரு சீரியல் பண்ணியிருக்கோங்க, ஞாபகம் இருக்கா? தம்பி தான் அதுல கதாநாயகனா பண்ணாப்ல. அதுக்கப்புறம் சன் டிவிலையும் நிறைய இந்த ஷோஸ் எல்லாம் பண்ணியிருந்தாப்ல. அவனுக்குரிய அடையாளம் இந்த படத்து மூலயமா கிடைக்குது அப்படிங்கும்போது சந்தோஷமா இருக்கு. இந்த டைரக்டர் வந்து நிறைய பேருக்கு விளக்கேற்றி வைக்கிறாரு. ஏன்னா நிறைய நடிகர்கள் இதுல நடிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வாழ்க்கையில எதையாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆட்கள். ஐயா கண்டிப்பா வருவையா. எனக்கு என்ன இப்ப இந்த சீக்வன்ஸ் இப்படி பார்த்ததும் தெரிஞ்சதுன்னா, எப்பவுமே மக்கள் நாயகன் அவருடைய படத்துல கவுண்டமணி செந்தில் காம்போ செமையா இருக்கும். ஆமா, அத மாதிரிதான் உங்க 2 பேருடைய காம்போ இருக்கு. லேடி கவுண்டமணி அந்த காம்போ மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் எங்க 2 பேத்தையும் யாரும் சேர்த்து நடிக்க வைக்க மாட்டேன்றாங்க. அப்படியே அப்ப ஆன் ஸ்கிரீன்ல இல்லையா நீங்க 2 பேருடைய காம்போ? ஆனா 2 பேர் காம்போல இல்ல. 2 படம் நடிச்சிட்டோம். இந்த படம் ஒண்ணு, இன்னொரு படம் கூட நடிச்சிருக்கோம். 2 பேரும் வந்து அது என்ன சொல்லுவாங்க, திரைக்கு பின்னாடி 2 பேரும் ஒண்ணா இருக்கும், திரைக்கு முன்னால 2 பேரும் ஒண்ணா ஆக்கப்பட்டிருக்காங்க. இது 2 சரிபடாது. ஆனா இப்ப சொன்னதை வச்சு யோசிச்சிருப்பாங்க, அடுத்த படத்துல இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். கவுண்டமணி செந்தில் காம்போ ஒர்க் அவுட் ஆகுதா? இன்னொன்னு தெரியுமா, சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் கண்ட்ரோல் பண்ணணும் டைரக்டர். அதெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் நல்லா தான் நடிப்போம். ஆனா மக்கள் பாக்குறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீ இப்படியே சொல்லிடுற? இப்ப நீயும் தயாரா இருக்க மாட்டாங்கன்ற. இப்ப பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தோ மேலட்டமா பாக்குறவங்க நல்லா இருக்க காமெடியா யோசிப்பாங்க. அப்படி நீ இப்படி சொன்னதை பாத்துக்க, ஐயோ இவங்களே இப்படி சொல்றாங்க நினைக்க மாட்டாங்க. இப்படி அர்த்தம். அதாவது மக்கள் ஏதோ அவங்க 2 மணி நேரத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல இல்லன்றீங்களா? இப்ப நீங்க அதுதானே கேப்சர்ல போடுவீங்க. நாங்க பண்றது நல்ல விஷயம். அதாவது நான் எல்லாம் சொல்ல வரேன், ஸ்ட்ரைட்டா சொல்ல வரேன். எங்க 2 பேருடைய கொடுமைகளை பாக்குறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஆமா, கொடுமை ஒண்ணு நான் பண்றேன் அப்படிதானே நீ சொல்ல வர? தம்பி அதாவது அத நான் வாயில சொல்லணுமாடா? அக்கா பத்தி நான் சொல்லணும். நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் பண்ணோம் நாங்க. அதுல வந்து அக்கா பண்ணியிருந்தாங்க, நான் லீட் பண்ணியிருந்தேன். நான் அப்பயே வந்து அக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன், நான் அப்பவுமே சரி அக்காவை பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா சீரியஸா அக்கா, எனக்கு நான் அவ்வளவு ரசிச்சு நான் பாத்திருக்கேன். டெஃபினெட்லி அவங்க வந்து இப்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு இல்ல சீரியஸ் சீன்மான் டைரக்டர் மட்டும் சொல்லட்டுமே, ஆக்டர் சொன்னா அப்படியே மாறிடுவாங்க. இல்ல அது இல்லம்மா, நம்ம ஆக்சுவலி ப்ராம்ப்ட் வாங்கி பேசுவோம், சின்ன டயலாக்லாம் பேசிடுவோம். அக்கா எத்தனை பக்கம்னாலும் அழகா படிச்சு பார்த்துட்டு ஒரே டேக். அதுக்கு காரணம் வந்து பத்ரி சார்னு ஒரு சார் தெரியும்ல. பத்ரி சார் இப்ப நிறைய படம்லாம் பண்றாங்க. சாரோட ஸ்டூடெண்ட் நானு. ஏன்னா சார் வந்து நான் அப்போ வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். ஒரு மிரட்டு தான், ஏன் எதுக்குமா நீ நடிக்க வந்த, படிக்க தெரியாதா, அப்ப எதுக்கு வந்த அப்படின்னாலும் போதும். அப்படியே புஸ்தகத்துல என்ன இருக்கோ அதை படிச்சு அப்படியே பெருசு பெருசா. அப்பெல்லாம் சீரியல்ல வந்து ப்ராம்ப்டே நான் இன்ன வரைக்கும் நான் ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டேன். அதுக்கு காரணம் வந்து பத்ரி சாரோட ட்ரைனிங் தான். அது வந்து நம்ம மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அவரு அது ஒரு மாதிரி ஸ்கூலு. நாங்களாம் அப்போ வந்து ஒரு வாத்தியார்னா அது ஒரு மரியாதை. இன்ன வரைக்கும் இயக்குனர்கள்னா எனக்கு வாத்தியார் ஸ்தானம் தான். அவங்க எல்லாத்துக்குமே மரியாதை கொடுத்துட்டே வருவேன். இவன் மரியாதை கொடுக்க மாட்டேன். இவன் பின்னாடி வந்து ஒரு நிமிஷம் நான் பாட்டு சிவனே உட்காந்துருக்கேன்.
பக்கத்துல நீ உட்காந்து உன்னை பத்தி பேசணும் பேசு, முடிக்கும் போது எண்டுல இவன் என்னைய அதாவது கிளாஸ்ல ஒருத்தி லீடர்னு ஒருத்தி இருப்பா. அவ என்ன பண்ணுவா, வாத்தியார் என்ன சொல்றாரு, யார் யார் சேட்டை பண்றா அப்படின்றத எனக்கு சொல்லணும் அப்படின்னு. நான் நேர்மையான ஸ்டூடெண்ட், அதனால எந்த ஸ்டூடெண்ட் சரியில்லையா சொல்லிடுறேன். இவங்களோட நேர்மையை காட்டுறதுக்காக பக்கத்துல சரியில்லாம பண்றாங்க, தெரியுதா? இது இப்படிதான். அவர் எதுவும் சொல்ல வந்தாரு. இல்ல அக்காவோட பிளான் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஆங்கர் பதவி போகணும், இவன் அடுத்த படம் காம்பினேஷன்ல நடிக்கவே கூடாது. வா கார்ல கடத்தி எடுத்துட்டு போயிடறேன் உன்ன, வா நீ எங்க போற நான் பாக்குறேன். புகழ் பண்ண மாதிரியா, புகழ் ஒரு தடவை பண்ணானு என்னை கடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டாமா. எந்த அலறினாலும் ஏய் அதை கழட்டி கொடு இதை கழட்டி கொடுங்களாம். என்னடா ஷூட்டிங் ஸ்பாட்ல வேற மாதிரி பேசுவா, இப்ப வேற மாதிரி பேசுறாருன்னு நான் அழுது கடைசியில அடியே நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கதான் கூட்டு போறேன், சத்த கட்டாம வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நாங்க நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். அது ஒரு இடம். நீ யோசிப்பா, நம்ம உன்னை கடத்தினா ஒருத்தன் நிம்மதியா இருக்க முடியுமா வாழ்க்கையில? என் மாமாவே உன்னை கட்டி நிம்மதியா இருக்கு. ஏன்னா என் மாமா வந்து என்னைய கடத்திட்டு வரல, வேற வழி இல்லாம என்னைய கட்டி கூட்டிட்டு அதுவும் நானும் சொன்னேன். சரி, ஓகே, இப்படியே போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எஸ், நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா மக்கள் நாயகன் அவர்கள் கம்பேக் கொடுத்த ஒரு படம். சோ இந்த படத்துல நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து அவருடைய படங்கள் அப்புறம் ஒரு பாட்டெல்லாம் கேட்டுதான் வளர்ந்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோடைய படத்துல நம்ம நடிக்கிறோம் போது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு படம் பண்றாங்கன்னா அவங்க எந்த மாதிரி கதையா இருக்கும் கண்டிப்பா அதை சூஸ் பண்ணிருப்பாங்க. பயங்கரமான கதையை கூப்பிட்டு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற மாதிரி ஒரு ஸ்டோரி, அதுதான் கதையாவே இருக்கு. இன்னொன்னு ராமராஜன் சார், ஏன்னா அவருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, இன்னி வரைக்குமே நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் நடிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பி. எங்கள் வீட்டில் ரொம்ப ஹாப்பி. இன்றைக்குமே சொல்கிறேன், நான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன், இன்னைக்கு எங்கள் அப்பா வரனாரு, இன்னைக்கு அவரை பார்க்குறது ஷூட்டிங்லேயே கேட்டு இருந்தாரு, இன்னைக்கு கேட்டாரு. நான் இப்போ தான் போயிருக்காங்க, நான் ஏங்க என்ன நிலைமையில இருப்பேன்னு தெரியாது. இல்ல காம இதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போறாங்க தெரியாதுன்னா நீ என்ன போதையிலையா இருக்கா, அப்பா வந்து ஏன்டா போதை போட்டிருக்கேன்னு கேட்கறதுக்கு நம்ம நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க தெரியுமா? நான் பாட்டு நான் வந்து அங்க உட்கார இடம் இருக்குமா, என்ன அப்படி யோசிக்கிறேன். நீ போதில இருக்கிற, நீ வந்து என்ன நினைப்பாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பெரிய ஆப்பு உங்களுக்கு வைக்கிறதுக்கு ட்ரை ஐயோ இதுதான் லாஸ்ட் எழுதி கொடுக்குறேன். என்னதான் இருந்தாலும் அக்கா தான், தம்பி தான். நான் வந்து ஒண்ணு அப்படிதான் சொல்லுவேன். ஆனா தம்பி வந்து அக்கா என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு அக்கா ஆமா, அக்கா வந்து தம்பியை வந்து போதில கேட்பாங்க, நான் பொறுத்துக்கணும். ஒரு மாதிரி டவுட்டா சொல்லணும், எனக்கு டவுட் ஆயிடுச்சு. டவுட் இந்த மாதிரி டவுட் தான், நல்ல டவுட்டே வராதுங்க அவனுக்கு. இதுதான் சீரியஸான விஷயம். வந்து அப்பா வந்து அவ்வளவு சரி, அப்பா ஏன் விட்டாரு நீ ஏன்க்கா இப்படி பண்ற? சரி, அப்பா வரலையே இப்போ? அவன் கூட்டு வரல, எங்க அப்பா மாட்டே விட்டுறா. எங்க அப்பா வந்து வேலைக்கு போகிறாரு, வீட்லயே இல்ல, போதுமா வெளிநாட்டுல இருக்காரு. ஆமா, அப்பா வந்து விட்டுருங்க. அம்மா சமையல் கிட்ட நான் வரும்போது யார்கிட்ட சொல்ல, நான் சும்மா அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நேரா. இப்போது எங்கேயுமே சொல்லிட்டு வர மாட்டேன், பாவம் அவன் வந்து தவிச்சிட்டு. நீ இப்போ இன்டர்வியூ கொடுக்குற, என் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறதுக்கு நீ வந்து குத்துனுக்குற, தெரியுதா உனக்கு? அப்படிலாம் என் அப்பா எடுத்துட்டு பொண்டாட்டின்ற அத்தது வீட்டுல அவ்வளவுதான், வேற என்ன இருக்க, வேற என் பையன் போட்டுதான் இருக்கிறாங்க. ஐயோ, நான் வேற எடுத்து குத்துனே இருக்கேன். சோ இதுதான் வேற எங்கேயும் இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை திருடி வச்சுக்கிட்டு பாருங்க, எப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை திருடி, அதுவும் நான் பார்த்த முதல்ல இதுல சுருட்டி வச்சிருக்காங்க. நான் செல்போன் நினைச்சேன், பார்த்தா செல்போன் ஏதோ தெரியாத அளவுக்கு மடிச்சு வச்சிருக்காங்க. வச்சுக்க இது என்ன என்கிட்ட கேட்ட 4 பேர் வாங்கி கொடுத்துருப்பீங்க, இப்படி பண்ற? ஒரு 4 பேர் பிஸ்கெட் என் குடும்பத்தை நடத்திருக்க எனக்கு புரியலையே. இது இல்லாம வந்து ஒரு 2 பிரியாணி, ஒரு கிரில் இருக்கு. கொஞ்சம் அப்படி போட்டு ஏதாவது என்ன சொல்லி நானா அதுதாங்க. இந்த மாதிரி வந்து அவ்வளவு பேர் ஃபேன் எங்க வீட்டுல. சரி, படத்தை பத்தி பேசு. அததான் சொல்ல வராரு. பேசணும்னா உன் வீட்டு கதையை கேட்டாங்க. அதாவது இது சாமானியன் படம். இப்ப என்னால சொல்ல முடியாது, நீ சொல்லு. அவனும் சொல்ல மாட்டான். இப்படி சிரிச்சுட்டு இருந்தா எப்படி? படத்தை பத்தி தெளிவா சொல்லணும், நம்ம அதுதான் வந்திருக்கோம். இப்படி சொன்னாதான் இந்த சிரிப்பு. நீ சத்தாட்டாம நான் சத்தாட்டாம புரியல, அமைதியா இருக்கு. ஆட்டையா அப்படி சொல்லுங்க, ஆட்டையா. அதாவது ஒவ்வொரு சாமானிய மக்களும் பார்க்க வேண்டிய கேள்வி என்னன்னே புரிஞ்சுக்காம ஏதோ பாருங்க. நான் என்ன சொல்றேன்? சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்க வேலையை நீங்க பாருங்க. என்ன எங்க கேள்வி கேட்க விடுறீங்க?
நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்றேன். அந்த பதில பத்தி நீங்க அது கேள்வி உங்களுக்கு கேட்கல. அப்படி முடிச்சிடலாம். இப்ப நான் என்ன அக்கா சொல்றேன், சாமானியன் படத்தை பத்தி சொல்லுவீங்க? அததான் சொல்ல வந்தேன். சாமானியன் மக்கள் படத்தை நாயகன் சாமானியத்தை பத்திலாம் சொல்லுங்க. இல்ல, இல்ல. பத்தி சொல்லவே மாட்டேன். அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். ஆஹ் இப்போ நான் சமீபமா நடிச்சிட்டு இருந்த எல்லா படங்களுமே படங்கள் எல்லாம் பாடங்கள். ஆனா அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. நல்ல கதைகள் வரும்போது அதுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இது மாதிரி படங்கள் வரும். இதுல வர்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் எங்கேயோ உங்களுடைய உணர்வுகளை தொடும். எல்லா கேரக்டருமே இப்போ வந்து கதாநாயகன் கேரக்டர் தான் நம்மளோட தொடர்புடையது அப்படின்னு கிடையாது. ஒரு சின்ன கேரக்டர் வந்தா கூட அது எங்கேயோ உங்களுடைய வாழ்க்கையில தொடர்புடையதா நீங்க எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வருது. கண்டிப்பா ஒரு நாயகனும் ஒரு நாயகியும் வச்சு ஒரு இளைஞர்கள் தான் ஒரு கதாபாத்திரத்தை நடத்திட்டு போக முடியும் அப்படின்றத தாண்டி கொஞ்சம் வயதுல முதிர்ந்த பழைய நடிகர்கள் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆழமான கதையை அவங்க நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா மாறணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. ஏன்னா இந்த தயாரிப்பாளராக இருக்கட்டும், இந்த கதையோடைய இயக்குனராக இருக்கட்டும், இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் வெற்றி படமா மாறணும். மக்கள் அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா வந்து இதுல வர்ற ஒவ்வொரு இந்த கதை இருக்கு பாத்தீங்களா, அந்த கதை வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வியலை கண்டிப்பா சொல்லும். அவங்க வாழ்வியல்ல நடந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை பார்க்கும் பொழுது உண்மையில அந்த இதுல வந்து இந்த தகப்பனா நடிச்சிருக்கிறாரு ராமராஜன் சார். அவருக்கும் ஒரு பொண்ணுக்குமான அந்த உறவு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த உணர்வை வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு அப்பாவும் மகளுமாக இந்த படத்தை பார்க்கும்போதா இருக்கட்டும், இல்ல ஒரு கேரக்டரா பார்க்கும்போது, ஆமாமா சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க கேரக்டர் இந்த படத்துல. அப்படியா? நான் வந்து இந்த படத்துல என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேச்சத்தெல்லாம் சொல்லக்கூடாதுதான். அதாவது நான் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பெண். அதுக்காகதான் நான் வந்து இப்படி வந்து ஒரு பெரிய மனப்பாடம் பண்ணி வச்சது. அதை நான் கரெக்டா ஒப்பிச்சுட்டு வந்தேன். நீ கரெக்டா தடுத்து விட்டுட்டு இப்ப எனக்கு அது தெரியல. நான் எப்பவுமே எழுதி வச்சுப்பேம்மா. எழுதி வச்சதை சொல்ற வரைக்கும் யாரும் எதுவும் பேச கிடையாது. யாராவது பேசலாம் மறந்து இல்ல, நீங்க பேசும்போது மட்டும் யாரும் பேசக்கூடாது. பக்கத்துல இருக்கவங்க நான் இப்ப பேசுறேன்னு இந்த சாமானியன் படத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். என் அப்பாவிட்ட நான் சொல்லாம வந்துட்டேன், என் பொண்டாட்டிட்ட நான் சொல்லாம வந்துட்டேன். சொல்ல வந்தாரு. சொல்லிட்டு வந்தேன். உங்க காலத்தால எங்க அப்பாலாம். ஆமா, நீங்களும் அந்த காலத்து உங்க அப்பா. சரி, அந்த நிக்கிறாரு உங்க அப்பா, வெளியில வந்துட்டாரு. நீ தானே சொன்ன. நீங்க என்ன கேரக்டர் சொல்லலையேக்கா? இப்பதானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, என்ன கதாபாத்திரத்தை இங்க வந்து நான் வந்து பிளே பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீர்களா? இரு, நான் மனப்பாடம் பண்ணதை சொல்லிட்டு, நான் எந்த கதாபாத்திரத்தை இதுல பிளே பண்ணிருக்கேன்னா, அதாவது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். எப்படி கரெக்டா வந்துருச்சா? அதாவது ஒரிஜினல் வாழ்க்கையில நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனா கதையில வந்து என்ன மாதிரி சப்போர்ட் பண்ற ஆளை பார்க்க முடியாது. சூப்பர். எஸ் ஷாம், நீங்க சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இதுல அக்கா சொன்னதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அக்கா வந்து அவங்க படத்தை தியேட்டர்ல வந்து பாக்க. இதுக்கப்புறம் கேள்வி அக்கா சைடுல கிடையாது, உங்க ரெண்டு பேர் சைடுல எப்படி அக்கா கிட்ட இருந்து வந்துடும். எஸ், உங்களுடைய வாய்ப்பு, இந்த பட வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அண்ட் சாரோட நடிக்கக்கூடிய அந்த ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம டைரக்டர் திரு ராகேஷன் அவருக்கு தான். ஸோ அவருனால தான் இந்த படம் ஒருத்தோட வாய்ப்பு கிடைச்சது. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேறு இது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்து என் கூட ட்ராவல் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னோட கஷ்ட காலத்தில் எல்லாமே அவங்க தான் என் கூட இருந்திருக்காங்க. ஸோ அவங்களை எப்பவுமே நான் மறக்கக்கூடாது. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா சொல்லிட்டாங்க, இதோ வினோத் சொல்லிட்டான். ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை கூட. எல்லாரோட லைஃப்லையும் வந்து டே டு டே லைஃப் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயத்த இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலி ரிவ்யூ நல்ல விஷயம் தான். பட் என்னன்னா அதை பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா அக்காவுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், வினோத்க்கு ஒரு கருத்து இருக்கும். பட் எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து உங்களுடைய முடிவை நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஓகே. சோ எஸ், அப்பாவே ராமராஜன் அவருடைய ஃபேன் போது எப்படி இருந்து உங்களுக்கு? அவரோட அப்பாவே திருப்பி அரை மணி நேரம் பேசுவாது. இல்ல, உங்களுக்கு எப்படி இருந்தது அவரோட நடிக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? ஜாலியா இருந்துச்சு.
ஏன்னா ஃபுல்லாவே சார் கூடயே இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். அடேங்கப்பா. அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. சார் ஒரு சீன்ல லைன்லாம் கூட எங்க தம்பி எங்க காணும் ஆக்சுவலி சாருமே இவனோட அப்பா மாதிரி தான். அவர் அப்படி டேய் வினோத் எங்க வினோத் எங்க காணும் அப்படின்னு கேட்பாங்களாம். ஒரு நாள் நான் ஷூட்ல இல்ல கேட்டிருக்காங்க டேரக்டர், அடுத்த நாள் சொன்னாங்க ஏய் சார் ஒன்று கேட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. இன்னொன்று எம்எஸ் பாஸ்கர் சார், ராதாரவி சார், ராமராஜன் சார் 3 பேர் கூடயுமே காம்பினேஷன். இன்னொன்று இவங்க கார்த்தி சுப்ராஜ் சார் அவங்க அப்பா இருப்பாங்கல்ல. ஆமா, கஜராஜ் கஜராஜ். 4வது இன்டர்வியூ கொடுக்குறேன், இன்னும் பேரு ஞாபகம் வரலாம் தெரியும். கொஞ்சம் ஆணவம் அதிகம். நல்லா ஏற்றி விடுறாங்க. கஜராஜ் சார் இவனை கஜராஜ் சார் இவங்க 4 பேர் கூடயுமே காம்பினேஷன் பண்ற மாதிரி ஒரு சீன். ஆனால் கொஞ்சம் பதட்டமா இருக்கும், ஏன்னா எல்லாமே சீனியர், பட்டு பட்டு முடிச்சிடுவாங்க அவங்களுக்கு. நம்ம தான் வந்து என்னடா பண்றதுன்னு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ஆனால் அவங்க சொல்லி கொடுத்து நம்மள பண்ண வச்சாங்க, இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் நல்ல ஹாப்பியா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. இவங்கெல்லாம் பண்றான்னு வீட்டில் சொல்லும்போது நம்ம சொல்லிக்கலாம், இவங்கெல்லாம் நான் ஒரு சீன்ல நடிச்சிருக்கேன் அப்படின்னு. அதாவது ராமராஜன் சார் கூடயே டிராவல் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. ஜாலியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், மனசாட்சியே இல்லாம சொல்றாங்க. அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ரசிகர். ஒரு நாள் அப்பாவை கூட்டு போய் இதான் ராமராஜன் சார்னு கூப்பிட்டு காமிச்சிருக்கலாம்ல, அது செஞ்சிய கூட்டு வரேன். நீ இல்லாத போய் கூட்டு வரேன். இப்போ முடிவுக்கு வந்துட்டா முடிவுக்கு எங்க வந்தது? நான் எங்க கேள்வி கேட்டேன்? கேள்வி கேட்கணுமா? 2 கேள்விக்கு 2 மாதிரி பேசுறேன். 2 நிமிஷம் 2 நிமிஷம் அதுக்கு முன்னாடி உள்ளே சொல்லிக்கிறேன். இந்த கேமரா எடுக்கிறாரு அந்த தம்பி யாருமே எங்க அக்கா பையன். இது 4 வாட்டி சொல்லிட்டேன். ஆக மொத்தத்துல நாங்க பரம்பரையா இங்க ஒர்க் பண்றோமா. அவனுக்கு ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, ஏன் கூட இன்னொரு தம்பி ஆக வந்து நான் இதை பெருமையா நாங்க சொல்லிக்கிறேன். அப்ப வந்து இப்ப வந்து யார் பையன் அவரு? எங்க அக்கா. இது இப்ப அக்கா பையன் தான். இப்போ நீங்க இன்டர்வியூ அக்கா பையனுக்கு தான் ராமராஜன் இல்ல இல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவரு என்கிட்ட சொல்லிட்டாங்க, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதை விட்டுருங்க, அவங்க அக்கா பையனை பத்தி 2 கேள்வி கேளு. அவ்வளவுதான் கூப்பிட்ட பியாரோ. இப்ப நம்ம வந்து சாமானியன் படத்தை பத்தி பேசுறதுக்கு உட்கார்ந்துருக்கோம். இந்த படத்தை பத்தியான கேள்விகள் உங்களுக்கு தெரியுதா? அப்பப்ப கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் சில்வர் ஸ்கிரீன் மூவிலேயே வந்துட்டு இசை நான் இளையராஜாவுடைய இசை அது எப்படி இருக்குது? அண்ட் பாட்டெல்லாம் வர படத்துல பாட்டே கிடையாது சொன்னாலும் சாரே வந்து இல்ல 2 பாட்டு போடுன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ அது ஒரு ஃபீல் எப்படி இருக்குது? பிளஸ்டு. ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட, அதுவும் இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கில் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கிஃப்டட். ஸோ நன்றி. எஸ், அக்கா சூப்பரா வேற பாட்டு பாடுவாங்க, இசைஞானி டான்ஸ் ஆடுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியுமே. இப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுவாங்க, அது எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. போய் ஒன்னாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு ஓடி வந்த மாரிக்குன்னு நீ சொல்லணும். இல்ல இங்கே உட்கார்ந்து ஒன்னாங்கரகெடுத்து ஓடி வந்த மாரிக்கு ஓடி வந்து போதுமா பத்தாதா என் பொறுமையுள்ள காளிக்கு சப்பரத்து மேல சரஞ்சர மாமாள சப்பரத்து மேல சரஞ்சர மாமாள அவ எழுந்திருச்சா ரதம் குழுங்கும் எலும்பிச்சம்பள மாலை அவ எழுந்திருச்சா ரதம் குழுங்கும் எலும்பிச்சம்பள மாலை தன்னானே தானே. இல்ல ஜிபே இருக்கு, ஜிபேல எவ்வளவு கொடுப்பேன் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். 1 ரூபாய்னாலும் அது என் புருஷனுக்கு லாபம் தான். அனுப்பி விடு. பாடுவீங்களா? தப்பா பாடவே அடுத்த தடவை அந்த பாடலை தெளிவா படிச்சுட்டு வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூல பாடுறேன். இல்லையா இப்பதான் அக்கா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு மேல இந்த மாதிரி இதுல எல்லாம் ஆர்வம் வருது. எனக்கு பாட்டே வராது. கேளுங்க அக்கா பையன் எல்லாத்துக்கும் அக்கா பையன் கேளு. அக்கா பையன் முதல் தள்ளி போய் நீங்க பாட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் கலங்க கூடாது. இந்த மாதிரிதான் நம்மளுக்கு பல தடைகள் வரும்போது நம்ம ஒரு விஷயத்த கால் எடுத்து வைக்கும்போது நிறைய பேர் நம்மள இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், சீப்போ அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்மளுடைய வேலையை பார்க்க போய்கிட்டே இருக்கும். கேட்டது ராமராஜன் சாரும் இசைஞானி இளையராஜாவோட காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்தது அப்படிதான் போடணும். எங்க வீட்டுக்காரர் கூட கேட்பாங்க, அவங்க எல்லாம் கேட்டாங்க நீ என்ன பதில் சொல்லு. என் வீட்டுக்காரரை பத்தி நான் பேசுறேன்,
அதாவது இப்ப நான் என்ன சொல்லி இருங்களே, ஒண்ணு அக்கா பையனை பத்தி பேசுறீங்க, இல்ல வீட்டுக்கார பத்தி பேசுறீங்க. இப்ப எதுக்காக சாமானியனை பத்தி பேசணும். சாமானியரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுல நாங்களும் ஒருத்தவங்க தானே. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்களா, இளையராஜான்றது ஒரு பெரிய இசை தூண். அந்த அவரை பத்தி சொல்ற அளவுக்குலாம் எனக்கு தகுதி கிடையாது. ஆனா அவர் இந்த படத்துல வந்து ஒரு இமயம் மாதிரி நிக்கிறார். கண்டிப்பா இது இமாலய வெற்றி பெறும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு உதாரணம் போதும். இதுக்கு மேல நம்ம அது பத்தி சொல்ல தேவையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த 80s அந்த டைம்ல 90sல எல்லாம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ராமராஜன்னா பிடிக்காத பொம்பளை பிள்ளைங்க யாரு? நான் உட்பட எல்லாருமே அவருடைய பெரிய ரசிகர்கள். ராமராஜனை பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிய காலங்கள் உண்டு. இன்னைக்கு அவரோட நடிச்சிருக்கேன்னா அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு, இந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பா வெற்றி படமா மாற்றும் பொழுது நம்ம திரையுலகத்துல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய நல்ல கதைகள் வரும். அது அவ்வளவுதான் நான் சொல்றதுக்குமா. இதுக்கு மேல பேசினா எல்லாரும் இந்த பிள்ளை வாயை எப்ப மூடுவா அப்படின்றாங்க. அதனால நான் கொடுத்துடுறேன். சங்கர் மாமா, சங்கர் மாமா பேச போறது இல்லையா? நான் இந்த அளவுக்கு வந்தது எங்க சங்கர் மாமா தான் காரணம். இந்த அவார்டு வாங்கிருக்கேன்னா அதுக்கு என் சங்கர் மாமா தான் காரணம். இந்த இன்டர்வியூ நல்லா போகுதுன்னா அதுக்கு எங்க அக்கா பையன் தான் காரணம். உண்மையை சொல்லிட வேண்டியதுதானே, உண்மையே சொல்லணும். அந்த அக்கா பையனை முதல்ல துரத்தி விடணும். இன்டர்வியூ முடிஞ்சோன்னு கேட்க போறாங்க கீழே ஃபுல்லா கமெண்ட்ல, தீபா அக்கா பையனை காட்டுங்க, தீபா கூட அக்கா பையனை காட்டுங்க போறாங்க. ஒரு நாள் கண்டிப்பா ஒரு பெரிய நடிகனா வரட்டும். இது வேற அப்பா உனக்கு இயக்குனரா வருவா. ஆனா வரும்போது இல்ல அப்படி வந்தீங்கன்னா இல்லக்கா உன் அக்கா பையன் அட்வைஸ், அப்படி வரும்போது இன்டர்வியூ கேட்டாங்கன்னா இவங்க கூட உட்காராதீங்க, நீங்க தனியா உட்காந்து கொடுங்க. எப்படி இவங்களெல்லாம் பேச விடாம பண்றாங்களோ அதே மாதிரி உன்ன முடியும் பேச விடாம. ஓ அக்கா பையனா அப்படி பண்ண மாட்டேனாங்கன்னா நான் இழிச்சவாய் நானு. நீ தம்பிடா, என் தம்பிய நான் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா தம்பிய நான் வந்து என்ன அடிச்சு மிதிச்சாலும் சரி, கழுத்தை பிடிச்சு தள்ளினாலும் நீ அக்காக்குன்னா அக்கான்னு ஓடி வந்துடும். இயல்பு. அக்கா பையன், இப்ப அக்கா பையன் அவன் பையன் இல்ல, பையனும் போது அடி எப்படி சொல்றாங்க தெரியுதா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்துட்டு MS பாஸ்கர் சாரோட அவங்களோட எல்லாம் காம்பினேஷன் இருக்கும்போது ஏதாவது ஒரு சீன் அவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சுட்டு நம்மளால மட்டும் ரீடேக் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது பதட்டத்துல என்ன எல்லாம் ரீடேக்லாம் ஆகல. ஆனா ஒரு சீன் ஒண்ணு, அவங்க 3 பேர் இருக்கிற ஒரு சீனு, அந்த இடத்துல நான் மட்டும் உள்ள போயிட்டு வரணும் 2-3 தடவை. MS பாஸ்கர் சார் இருக்கால, அதை பார்த்து ஒவ்வொன்றா போட்டே இருப்பாரு. எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் ஒன்று போடுவாரு, செகண்ட் டைம் போகும்போது எக்ஸ்ட்ரா ஒன்று தோணும். பேசி முடிச்சு இப்படி திரும்பி அந்த கதவு தாண்டுற வரைக்குமே சார் பேசிக்கிட்டே இருப்பாரு. எனக்கே சிரிப்பு வரும் ஒரு சில டைம்ல. என்ன இப்படி என்னை பத்தி போட்டு நான் என்ன கேரக்டரா பாத்தீங்கன்னா லுக்கு பார்த்து என்னெல்லாம் தோணுமோ அதெல்லாம் போட்டே இருப்பாரு. அதுல வந்து சீன் பேப்பர்ல இருக்காது, எல்லாம் சோ அது வந்து டேக் வாங்கினா அது நான் போயிட்டு வரதுல தான் ஆயிருக்கும் மேபி. ஆனா ரொம்ப டேக்லாம் வாங்கல, இன்னும் யாரும் திட்டவும் இல்லை. ஏன்னா அவங்க யாரும் திட்டவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது இவங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க, அவன் பண்ணணும், அவனை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்ற கேரக்டர் தான் எல்லாருமே. ஸோ அதனாலதான் நம்மளால பண்ணவும் முடிஞ்சுது. ஆக்சுவலி இந்த பயப்படலாம், நான் பயந்து பண்ணிருக்கவே மாட்டேன், அவ்வளவு பயந்துருக்கும் எனக்கு. ஸோ பெரிய ஸ்டார் காஸ்டிங்ல நடிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து லேர்ன் பண்ண ஏதாவது ஒரு விஷயம்? எல்லாமே லேர்னிங் தான். MS பாஸ்கர் அண்ணா கூட நானும் நடிச்சிருக்கேன், அவரோட மனைவியா கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். உண்மையிலே சொல்லணும்னா ஒரு நடிகனா அவர் மட்டும் நடிச்சு அவருடைய கதாபாத்திரம் வந்துருச்சு நம்ம வந்து நல்லா பண்ணோம் அப்படின்னு பார்க்கவே மாட்டார். கூட நம்ம நடிச்சோம்னா இந்த மாதிரி பண்ணு, அப்பதான் அந்த கேரக்டர் நிற்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த சொல்லி கொடுக்குற அந்த இது எல்லாத்துக்கிட்டுமே கிடையாது. அது தாண்டதை தாண்டி அந்த கதாபாத்திரம் சிறப்பா வரணும், நம்ம கூட நடிக்கிறவங்களும் நல்லா நடிக்க வைக்கணும்ன்ற அந்த ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா. அதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு விஷயம். அடுத்தது கத்துக்கிட்டது, இந்த படத்தை வச்சு கத்துக்கிட்டது அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு கருத்தை சொல்லுது. அந்த கருத்து வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்க்குற மக்களா இருக்கட்டும், இல்லை பார்க்காத மக்களா இருக்கட்டும், எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த கருத்து ஒன்று சொல்லும், இந்த படம் ஒரு கருத்தை சொல்லுது, அந்த கருத்தை ஃபாலோ பண்ணா நிறைய தற்கொலைகள் வந்து தடுக்கப்படும் அப்படின்றது என்னோட கருத்து. ஷாம், நீங்க இவ்வளவு அழகா அக்கா சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம சொல்றது இல்ல உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிருப்பீங்கல்ல? ஆக்சுவலி நம்ம ஒரு ஆர்டிஸ்டா எப்படி இருக்கணும், என்னென்ன வந்து நல்ல குவாலிட்டிஸ்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேணுன்றத இங்க இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் நான் பார்த்தேன். ஓகேவா, டைமிங்காக இருக்கட்டும், அந்த சீன் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க வேலையை அவங்க அவ்வளோ அழகாக நீட்டாக பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து எல்லாருக்கூடையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ யார் வேணாலும் நம்ம ஈஸியாக போய் பேசலாம், ஈஸியாக இது பண்ணலாம். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு எல்லாருமே சரி, இங்கே இருக்க பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். சூப்பர். எஸ் சொல்லுங்க மேடம். சொல்லுங்களா, கேள்வி கேட்டு அவன் மறந்துட்டேன் எதுக்கு வந்தன்றது.
இல்ல அங்க இல்ல கேட்டீங்களா? இது முடிச்சதுக்கு ஹோலா இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு படத்துல இருந்து ஏதாவது ஒரு லேர்னிங் பாயிண்ட்ன்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல நீங்க என்ன விஷயத்த கத்துக்கிட்டு வெளியில வந்தீங்க? இல்ல எனக்கு எல்லாமே லேர்னிங் தான். ஏன்னா நான் நிறைய படங்கள்லாம் பெருசா பண்ணல. நான் டிவில தான் பண்ணியிருக்கேன். மூவிஸ்லாம் இப்பதான் ஒரு ஒரு 2 3 படம் இப்பதான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாமே சீனியர்ஸ், அக்கால இருந்து எல்லாருமே சீனியர்ஸ். ஸோ எல்லார்ட்டையுமே வந்து லேர்னிங் தான். கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு லேர்னிங் தான். அது இன்னும் கத்துக்கிட்டே இருக்கும். பாருங்கக்கா, சீனியர்னு உங்களை என்ன கலாய்க்கிறான் பார்த்தீங்களா? உண்மையிலே senior. மரியாதையோட அப்படி சொல்றது. இது வந்து மரியாதையா சொல்ல அப்ப நீங்க கொளுத்தி போடுறாரு. அயல்காரர்கள் யார் தம்பி தம்பி நீ பெருமையாதனையே சொல்ல. பெருமையா தான். நீ ரியாக்ட் பண்ணி நீ இது பண்ணிக்காத. உங்களுடைய காம்போ வந்து அதாவது த்ரூ அவுட் த மூவில வந்துட்டு அதாவது பாசிட்டிவ் சைட்ல டிராவல் பண்றீங்களா, சாரோட டிராவல் பண்ணக்கூடிய கேரக்டரா, இல்லைன்னா ஆப்போனன்ட்ல? எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சார் கூட தான் ஷூட் இருந்துச்சு. ராமராஜன் சார் கூட தான் ஒர்க் பண்ணோம் நாங்க. ஸோ நான் வினோத் எல்லாம் நாங்க ஒரே டீம். ஒரே டீம். ஓகே. போஸ் வெங்கட் அண்ணா இருந்தாங்க. ஸோ முல்லை இருந்தாரு. மைம் கோபி அண்ணா இருந்தாங்க. ஸோ மைம் கோபி அண்ணனும் செம்ம பர்ஃபார்மர் அவருமே. ஐயோ அப்படியே ரசிக்கலாம். இவங்க எல்லாரும் பண்றதுமே இல்லை வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு பொம்மை கிடைச்சா வச்சு ரசிப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நல்ல நடிகர், நல்ல மனிதர். எஸ், டெஃபினெட்லி சூப்பர். ஸோ ஃபைனலி படத்தை பத்தி கடைசியா கொஞ்சம் பேசிட்டோம் நம்ம, அதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ சாமானியன் படத்தை தியேட்டர்ல வந்து மக்கள் பாக்குறதுக்கான ஏதாவது ஒரு ரீசன் உங்க சைட்ல நீங்க சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? படத்துல நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சம்பளம் கொடுத்துருக்காங்கன்றது மீறி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போதான் 2 3 படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று ராமராஜன் இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்றாங்க. அது எந்த மாதிரி கதையா இருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம். டைட்டிலே வந்து போதும், சாமானியன் ஒரு பேரு. ஸோ எல்லாருமே கண்டிப்பா வந்து இதை பார்க்கணும். அது என்னதான் இருக்குன்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு இப்பவே என்கிட்ட கேட்குறாங்க அந்த படம் எப்போ ரிலீஸ் கேட்டே இருந்தாங்க. எல்லாருக்குமே பதில் கிடைச்சிச்சு. இப்போ May 20 ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காம தியேட்டர் வந்து படத்தை பாருங்க. பார்த்துட்டு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருமே தியேட்டர் வந்து படத்தை பார்க்கணும்னு என்னோட ஆசை. ஓகே. அண்ட் சேம் ஒவ்வொரு சாமானியன் பார்க்க வேண்டிய ஒரு படம் சாமானியன். ஸோ எல்லாருமே தியேட்டரில் May 23 அன்னைக்கு ஃபேமிலியோட போய் பாருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. அக்கா நீங்க? நான் சொல்லிட்டேன். அதாவது நீங்க கருத்து கேட்டீங்களா, அப்பவே இந்த படத்தை மக்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன். என்ன தனிப்பட்டு நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாய்ப்பு ஒரு ஆர்டிஸ்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த வாய்ப்புகள் எங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, ஒரு படம் வெற்றி படமா மாறுது. அது வந்து அவங்க கையில தான் இருக்கு. அவங்க வந்து பார்த்து ஒரு கேரக்டரை தியேட்டர்ல அது பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்து கிளாப் பண்ணாதான் இந்த கேரக்டர் அன்னைக்கு ஜெயிச்சிருச்சு. மற்றபடி நாங்க என்ன வேணாலும் நடிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் நடிச்சாலும் படம் ஓடலைன்னா எங்களுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி ஒரு மனிதன் எங்க எல்லாத்தையும் நம்பி நிறைய பணம் போட்டிருக்கார். அவருக்கு இந்த படம் வெற்றி படமா அமையணும். ஏன்னா அப்பதான் அவரு இன்னும் ஒரு 10 குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இப்ப நாங்க நடிகர்கள் மட்டும் இதுல பொழைக்கல, நிறைய டெக்னீஷியன் உங்களுக்கு தெரியாது இல்ல, நிறைய பேரு இதை வச்சு பொழைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இந்த மாதிரி புதுமுகங்கள் தயாரிப்பாளர்கள் வரும் பொழுது அந்த படம் வெற்றி படமா அமையும் போதுதான் இது ஒரு பெரிய நெட்வொர்க்காகவும் நிறைய பேர் வந்து பொழப்பு இதுலதான் இருக்கு. அதனால அதை தாண்டி இது ஒரு நல்ல கதையும் சொல்லுது. ஒரு கதை சொல்லிதானே ஒரு படம். இந்த கதையும் இந்த படத்துல இருக்கு, கதை இல்லாம இல்ல. அதனால கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து May 23 இந்த படத்தை பாருங்க. எஸ், டெஃபினெட்லி. அதாவது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் முகம் சுழிக்காம ஒரு படத்தை பார்க்கலாம்னா அது கண்டிப்பா ராமராஜன் சாருடைய படங்கள் தான். அதே போல அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஆன் ஸ்கிரீன்ல கெட்ட விஷயங்கள் எதுவுமே பண்ணாம ஒரு கேரக்டர் பண்ணுவாரோ அதே போலதான் இவரும் மக்களுக்கு வந்து நல்ல கருத்தை சொல்லக்கூடிய கேரக்டர் மட்டும் தான் பண்ணிருக்காரு. அவர் வந்து மறுபடியும் கம்பேக் கொடுத்திருக்காரு. அதுல ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் நீங்க வந்து இங்கேயே வந்து இவ்வளவு கலகலப்பா இருக்குன்னா இப்ப படத்துல இன்னும் பார்க்கும்போது சோசியல் மெசேஜோட இருக்கக்கூடிய படம்னா எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுது. ஸோ நாங்களும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் கூடிய சீக்கிரத்துல இந்த படத்தினுடைய சக்சஸ் மீட்லயும் உங்களை வந்து பார்க்கணுன்ற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.